Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மார்ச் 29ஆம் தேதி இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் வந்து நடக்க போகுது. இந்த சூரிய கிரகணம் மார்ச் 29 எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியுது, எத்தனை மணி நேரம் இந்த கிரகணம் நடக்குது, சூரிய கிரகணம் வந்து இந்தியால தெரியுமா, இது எல்லாத்த பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சூரிய கிரகணம் அப்படின்றது என்னன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல நிலா வந்துரும். சோ சூரியன் வந்து மறைக்கப்படும். பூமியில இருந்து இப்ப நம்ம சூரியனை பார்க்குறோம் அப்படின்னா அதோட ஒரு பகுதி வந்து நிலாவால மறைக்கப்படும். அது வந்து வளையமா மறைக்குது. அதாவது இப்போ சூரியனுக்கும் நிலா கரெக்டாக ரெண்டு ஒரே சர்க்கிளாக நமக்கு தெரியுதுன்னும் போது நமக்கு சுற்றி வளையமாக சூரியனோட பகுதி வந்து தெரியும். அது வளைய சூரிய கிரகணம். பாதி மட்டும் நிலா மறைக்குது அப்படின்னா அது பகுதி சூரிய கிரகணம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேமில் வந்து சொல்லுவாங்க. இதில் ஒரு விதமான சூரிய கிரகணம் தான் மார்ச் 29ஆம் தேதி நடக்குது. எத்தனை மணிக்கு இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணம் வந்து மத்தியானம் 2:20க்கு வந்து ஆரம்பிக்குது. ஸோ மார்ச் 29 மத்தியானம் 2:20க்கு ஆரம்பித்து ஈவினிங் 6:13க்கு இந்த சூரிய கிரகணம் முடியுது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்குது. இது எப்போ உச்சமாக இருக்கும், இதோட பீக் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:17. ஸோ சூரிய கிரகணம் நடக்கிறது 2:20லேருந்து 6:13க்கு. அதோட பீக் டைம் வந்து 4:17க்கு, கிட்டத்தட்ட 4:15 அப்போ இது உச்ச நிலையில் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்குது. இது இந்தியாவில் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா இது ஏஷியாவில் தெரியும், நம்ம கண்டத்தில் தெரியும், ஃபாரினில் சில நாடுகளில் தெரியும். ஆனால் இந்தியாவில் நம்மளால் இதை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளால் பார்க்க முடியுதோ இல்லையோ ஆனால் சூரிய கிரகணம் அப்படின்றது அன்னைக்கு நடக்க தான் செய்யும். உலகத்தில் பல நாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த சூரிய கிரகணம் அப்போது ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்லலாம் கிட்ஸை அந்த டைமில் வந்து வெளியவே விளையாடக்கூட விட மாட்டாங்க. பிஇ பீரியட் பிடி பீரியட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டைம்லலாம் ஃபாரின்லலாம் பார்த்திங்கன்னா குழந்தைய ஸ்கூலில் கூட வெளியே அந்த டைமில் மத்தியானம் அது நடக்குதுன்னா விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு கூட நிறைய பேர் கவனமாக இருப்பாங்க. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்றது நம்ம நாடில் ரொம்ப வருஷமாக சொல்லப்படுது. அதை நம்ம கண்டிப்பாக கேட்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் நடக்குது. கிட்டத்தட்ட வெயில் காலம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சூரிய கிரகணம் அப்போது முடிஞ்ச அளவு நீங்கள் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிடலாம், தண்ணி குடிக்கலாம், மற்ற விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் இந்த 4 மணி நேரம் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது இருக்குது, எனக்கு செக்கப் இருக்குது, எனக்கு டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா போகலாம். ஸோ நீங்கள் போகும்போது நல்லா வயிறை நல்லா ஷால் மாதிரி வச்சுட்டு கவர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போங்க. நேராக வந்து இப்போ வெளிச்சம் போகிறதுனால பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. நம்ம பிரச்சனை இல்லையா அதுக்குள்ளே நம்ம போவேணாம். ஏன்னா அறிவியல் பூர்வமாக இது பட்டு பிரச்சனையாச்சு அப்படின்னும் ப்ரூஃப் இல்லை. ஆனால் ரொம்ப வருஷமாக நம்ம கவனமாக இருக்குன்னு சொல்கிறாங்களா, அதை கேட்குறதுல நம்ம தப்பு கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவு நேர் வெயிலில் அந்த 4 மணி நேரம் இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். 4:15 மணிக்கு தான் அது உச்சமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி இப்போ இம்பார்ட்டண்ட் நான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் கார்லேயோ ஆட்டோலேயோ போய்க்கலாம், பிரச்சனை கிடையாது. கண்டினியூவாக அந்த 4 மணி நேரம் வெயிலில் சுற்றுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த டைமில் தண்ணிலாம் நிறைய குடிங்க. நல்லா தண்ணி குடிக்கணும். ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ரெஸ்ட்டில் இருக்கிறது நல்லது. மற்றபடி நீங்கள் சமைக்கலாம், சாப்பிடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுக்காக தான் இந்த வீடியோ. வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.